ஆரம்பமாக ஜெப பாடலாக நான் தேவரீரை கத்தரை என்ற பாடலை நாம் பாடி இந்த ஆராதனைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். செய்வோம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக என்று சங்கீதக்காரன் சொன்னது போல இந்த மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளிலும் இந்த மாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய கிருபையினாலும் பலத்தினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் நீர் எங்களுடைய வாழ்விலே பாராட்டின எல்லா நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்களாய் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே அமர்ந்திருப்பதற்கு அதற்கு கிருபை பாராட்டியிருக்கிறீர். கடந்த நாட்கள் முழுவதுமாக என் வாழ்வை கர்த்தர் பாதுகாத்திருக்கிறீர். ஆண்டவரே, கண்ணின் கண்மணி போல ஒவ்வொரு காரியங்களும் என் வாழ்விலே கர்த்தர் அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறீர். நன்றி நிலத்தோடு வந்திருக்கிற எங்களை ஒரு விஷயம் என கர்த்தாவே நீர் கண்ணோக்கி அருளி இந்த ஆராதனையும் கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் கடந்து செல்லவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு துதி சோத்திரங்களை ஏறெடுத்து கர்த்தர் நல்லவராக எனது வாழ்விலே கர்த்தர் இருந்தார், அவர் இருக்கிறார், அவர் இன்னும் இருப்பார், நன்றாக அவர் செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லியும் இந்த விசுவாசத்தை அறிக்கையிட்ட மக்களாய் நாங்கள் நிலைத்திருங்கள் கிருபை தர முடியாது நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் உடைய பிரசன்னமும் உடைய பரிசுத்த ஆவியருடைய வழிநடத்துதலும் எங்களோடு கூட இருக்க முடியும் என்ற சமூகத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். நாங்கள் எல்லா தகப்பனையும் இதிலும் நாமத்தை மகிமைப்படுத்தினவர்களாய் நாங்கள் தொடர்ந்து ஜீவிக்க கிருபை தாரும். துதி கன மகிமை எல்லாவற்றும் செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைக்கென்றும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் யாவரும் எழுந்திருந்து உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜா என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். Oh
பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் உடைய மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து. பின்பு அவர்கள் எரியோவுக்கு வந்தார்கள். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் என்பதை வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்து ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்ம யாவரும் உட்காருவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பதாக நம் தலையிலே தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவை, இந்த வெளியிலுமாக உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். நீர் எங்களோடு கூட கர்த்த நீர் பேசும். நீர் எங்களுடைய வாழ்விலே கண்மலையும் கோட்டையுமாக கர்த்த நீர் இருக்கிறீர். உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களுடைய வாழ்வை கர்த்த நீர் புடம்பிடுகின்ற ஆண்டவராக நீர் இருக்கிறீர். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே ஒரு புதிய வாழ்வை கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதான மனதையும் எங்களுடைய இருதயத்தையும் கர்த்தன் உடைத்து எங்களுடைய மனக்கண்களை கர்த்தர் திறந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அடியினை மறைத்து கர்த்தர் வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்தலையும் சோத்திரங்களையும் நான் அன்போடு கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் கர்த்தருடைய இரக்கத்தினாலும் கர்த்தருடைய தயவினாலும் அன்பினாலும் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே உங்களோடு கூட ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக இந்த ஆராதனை நடத்தும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே என்னுடைய பலவீனத்திலும் கர்த்தர் பலன் தந்து அற்புதமாய் கர்த்தர் நடத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவனுக்கு நான் சோத்திரங்களையும் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்தினராக எங்களுக்காக நீங்கள் ஜெபித்து எங்களுடைய பலவீனங்களிலும் அந்த பலவீனமான நேரத்திலும் அதை தொடர்ந்து ஏற்பட்ட ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையிலும் எங்களோடு கூட இருந்து உங்களுடைய அன்பையும் உங்களுடைய ஜெபங்களையும் எங்களுக்காக எடுத்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்குமாக நாம் வாசிக்க கேட்கப்பட்ட மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், அதைத் தொடர்ந்து 2 வேத பகுதிகள் இருக்கிறது. காலத்தை கருத்தில் கொண்டு ஒரு வேத பகுதியாக மாற்றியிருக்கிறோம். மார்க் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து 52ஆம் வசனம், சங்கீதம் 31ஆம் சங்கீதம், அதைத் தொடர்ந்து மீகா எழுதின மீகானுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலிருந்தும் ரோமர் 3ஆம் அதிகாரத்திலிருந்தும் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் தியானிக்க நான் ஆசைப்படுகின்றேன். இப்பொழுது நாம் லெந்து காலங்களுக்குள்ளாக நாம் இருக்கின்றோம். லெந்து காலங்களிலே கடைசி வாரம் பேஷன் சண்டே என்று சொல்லி வருகின்ற காலங்களை அனுசரிப்பார்கள். அதைத் தொடர்ந்து நாம் பாம் ஃப்ரைடே, அடுத்து இந்த ஹோலி வீக், இந்த மாண்டி தர்ஸ்டே, குட் ஃப்ரைடே என்று சொல்லி கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்து நாம் அந்த பண்டிகைகளை கொண்டாட இருக்கின்றோம். ஆகவே இந்த லெந்து காலங்களில் இந்த கடைசி வாரம்தான். இந்த வாரங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவிலே மொழிந்த 7 வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக அவர் பட்ட பாடுகள், அவருடைய ஊழியத்தின் பாதைகள் ஒவ்வொன்றையும் குறித்து நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அதிலே நாம் சிலுவையிலே இந்த சிலுவையினுடைய காரியங்களை குறித்து நாம் எப்படி நாம் புரிந்திருக்கின்றோம். பொதுவாக சிலுவை என்பது ஒரு வெற்றியின் சின்னம் என்று சொல்வார்கள், ஒரு அன்பின் சின்னம் என்று சொல்வார்கள். ஆனால் ஒரு பக்தன் அழகாக சொல்லுகின்றார்,
இந்த சிலுவை என்பது அவருடைய எல்லா விதமான குட்னஸையும், அவருடைய கைண்ட்னஸையும், அவருடைய அன்பையும் வெளிப்படுத்துகின்ற ஒரே ஒரு கருவிதான் இந்த சிலுவை என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு அழகான ஒரு தலைப்பை தென்னிந்திய திருச்சபை கொடுத்திருக்கிறது, கிராஸ், மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் கிரேஸ் என்று சொல்லுகிறது. சிலுவை கிருபையினுடைய வெளிப்பாடாக நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது, இந்த சிலுவை இருந்தால்தான் நாம் அனைவரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு வேறு எந்த விதமான வழியும் கிடையாது. ஆகவே இந்த சிலுவை ஒரு வழியாக தான் நித்திய ஜீவனையும் பாவம் மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் திருச்சபைக்கு ரோமபுரிக்கு எழுதுகின்றார் 3ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரையும் சொல்லுகின்றார். மிக அழகான காரியங்கள் சொல்கின்றார். நான் நம்புகின்ற எல்லாவற்றிலும் அடிப்படையான இந்த பேசிஸ், அந்த ஸ்தலமும் அந்த விஷயமும் மிக அருமையாக இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். நான் எப்படி இருக்க வேண்டும், கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார், அந்த வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். நான் பாவத்திற்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அந்த வசனங்களை பார்க்கும்போது ஒரு கமா போட்டிருப்பாங்க. மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றும் அவர் சிலுவையிலே சுமந்தார் என்று சொல்லி அங்கே போட்டு ஒரு செமிக்குலன் போட்டிருக்கிறதை நான் பார்க்கின்றோம். ஆக இந்த சிலுவை கிருபையின் ஒரு வெளிப்பாடாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள் 23ஆம் வசனத்தை. வாசித்துட்டாங்களா? இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, நாம் எல்லாருமே பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்தவர்களாக தான் இந்த நாளிலே நாம் காணப்படுகின்றோம். ஸோ தேவனுடைய மகிமை இழந்தவர்களாய் இருக்கின்ற நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவராகிய கர்த்தர் அந்த கிருபையின் வெளிப்பாடின் மூலமாக மீண்டுமாக இந்த பாவ மன்னிப்பை நம்முடைய வாழ்விலே அவர் அருளி செய்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். தேவனுடைய சிலுவை குறித்து பார்க்கும் பொழுது அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு அறிவித்து அதை உணர்த்தி காட்டுகின்றது தேவனுடைய சிலுவை. பொதுவாக சின்னோட நேச்சர் நம்ம அனைவருக்கும் தெரியும், அப்படி தானே? பாவத்தினுடைய இயல்பு என்ன யாருக்கா தெரியுமா? நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கலான்னு இருக்கிறேன். பாவத்தினுடைய இயல்பு, பாவத்தினுடைய இயல்பு இட்ஸ் மேக்ஸ் செப்பரேட்டட், பிரிவினையை உண்டாக்குகின்றது. அந்த பிரிவினை மனிதனுக்குண்டான ஒரு பிரிவினை ஏற்படுத்துகிறது, குடும்பங்களிலே பிரிவினை ஏற்படுத்துகின்றது, அங்கே தேசங்களிலே பிரிவினை ஏற்படுத்துகின்றது, அங்கே சமுதாயத்திலே பிரிவினை, திருச்சபையிலே பிரிவினை ஏற்படுத்துகிறது. இந்த பாவம் என்பது அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆவியின் கனிகள் இல்லை என்றால் அங்கே பாவம் அங்கே ஏற்படுகின்றது. ஆகவே இந்த பாவம் இட்ஸ் மேக்ஸ் செப்பரேட்டட், ஒரு பிரிவினை உண்டாக்குகின்ற ஒரு இயல்பாக அது நேச்சர், அதனுடைய நேச்சரை தான் பாவம் என்பது, அதனுடைய இயல்பு என்பது ஒரு பிரிவினை உண்டாக்கின்றது. அந்த பிரிவு தான் எனக்கும் தேவனுக்கும் இருக்கின்ற அந்த உறவை பிரிக்கின்ற ஒன்றாக இது காணப்படுகின்றது. இந்த பகுதியில் அதுதான் சொல்லுகின்றார், எனக்கும் தேவனுக்கும் இருக்கின்ற அந்த உறவை இந்த பாவம் பிரிக்கின்றது. தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட், அவருடைய கோபாக்கினை, அவருடைய தண்டனை எல்லாம் எனக்கு என் வாழ்விலே வந்து சேர்ந்துவிடும். ஆனால் ஆண்டவராய் இயேசு சுவாமி எனக்காக என்ன செய்கின்றார்? ஒருபுறம் இந்த பரிசு தேவனாகிய ஆண்டவர், மறுபுறம் இந்த அன்பின் தேவனாய் கர்த்தர் அவர் இணைந்து பாவ மன்னிப்பை எனக்காக அவர் கொடுக்கின்றார். அவர் எனக்காகவே இந்த சிலுவையிலே அறையப்பட்டு என்னுடைய பாவங்களை அவர் எனக்காக சுமந்து நான் நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் இந்த சிலுவையில் என்னுடைய பாவங்களை சுமந்து அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை இந்த கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். அது கிருபையின் வடிவாக என்னுடைய வாழ்விலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்தான் இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த கிருபையின் வெளிப்பாடு, இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் கிரேஸ், இது சிலுவையின் மூலமாக நம் அனைவருக்கும் கொடுக்கப்படுகின்ற ஒரு காரியம். அது 3 காரியங்களில் நாம் பார்க்கலாம். கிரேஸ் அஸ் ரிடம்ஷன், கிரேஸ் அஸ் ரெஸ்டோரேஷன், கிரேஸ் அஸ் ரெனியூவல் என்று சொல்லி. பொதுவாக பாழாய் கிடைக்கின்ற ஒரு பொருளை, ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நாம் வைத்துக்கொள்ளலாம். ரொம்ப நாள் அந்த கிட்டாரை நாம் யூஸ் பண்ணாமல் நாம் இருப்போம் என்றால் அந்த கிட்டாரை நாம் முதலாவது எடுப்போம், அந்த கிட்டாரில் பார்ப்போம் எங்கெல்லாம் ஃபால்ட் இருக்குன்னு நாம் பார்ப்போம். ஸோ அதை முதலாவது ரிடம்ஷன், அதை மீட் எடுக்கின்றோம் அந்த கிட்டாரை குப்பையில் இருந்து. அதை நாம் நுண்ணிப்பாக பார்த்து இதில் எதை செய்தால் அந்த கிட்டார் சரியாகி விடும் என்பதை நாம் ரெஸ்டோர் செய்கிறோம், மறுசீரமைப்பு செய்கின்றோம். அந்த மறுசீரமைப்பு செய்து அதை தொடர்ச்சியாக அதற்குரிய நம்ம அந்த உயிரூட்டத்தை, அந்த ரெனியூவலை நாம் கொடுக்கும் பொழுது அதிலிருந்து அருமையான ஒரு இசைகள் உருவாகும். அதே போல் தான் ஆண்டவருடைய கிருபை என்பது
நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் அது மீட்பை கொடுக்கின்ற ஒன்றாய் இருக்கின்றது. முதலாவது அதை குறித்து நாம் சங்கீதக்காரன் 31ஆம் சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் அங்கே சொல்லுகின்றார். முதலாவது வசனத்தில், கர்த்தாவே நான் உம்மை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதில் ஒரு 5 காரியங்களை சங்கீதக்காரன் அங்கே சொல்லுகின்றார். அந்த 5 காரியங்கள், ஆண்டவரே என்னை நீர் விடுவியும், என்னை நீர் நினைத்தருளும், தப்புவியும், அருணுமாயிரும், நீங்களாக்கிவிடும் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். ஆண்டவரே உம்முடைய கிருபையை நம்பி நான் வந்திருக்கிறேன். ஆகவே உம்முடைய கிருபையினால் மாத்திரம்தான் என் வாழ்க்கையிலே இந்த மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுகின்றார். அந்த சங்கீதக்காரன் தொடர்ச்சியாக அந்த 31ஆம் சங்கீதத்தை முதல் 5 வசனத்தை வாசிங்க. இதிலே சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், ஆண்டவரே என்னை விடுவித்து, என்னை தப்புவித்து, எனக்கு அருணுமாய் இருந்து, என்னுடைய வாழ்வை நடத்தி, என்னை எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கிவிடும் என்று சொல்லி ஒரு ஜப விண்ணப்பமாக தன்னுடைய வாழ்வில் ஏற்பட்ட நெருக்கடியிலே ஒரு ஜப விண்ணப்பமாக இந்த சங்கீதக்காரன் இந்த பகுதியில் சொல்லுகின்றார். சொல்லிட்டு தான் கடைசியாக 16ஆம் வசனத்தில் சொல்லுகின்றார், உமது கிருபையினாலே என்னை இரட்சியும் என்று சொல்லி. வெறுமனை ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கேட்கவில்லை, ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே என்று வாழ்வினை இரட்சியும். ஆகவே இந்த ஆண்டவருடைய கிருபையினால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்விலே நாம் இரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய கிருபையை நாம் நாடி இருக்கும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய கிருபை அதிசயமாக இந்த வாழ்விலே விளங்க பண்ணினபடியினால் ஆண்டவரே உமக்கு சோத்தனம் என்று சொல்லியும் அந்த சங்கீதக்காரன் அந்த பகுதியிலே சொல்லுகின்றார். ஆகவே ஆண்டவருடைய கிருபையை நாம் நாடி செல்லும் பொழுது நம்முடைய வாழ்விலே கர்த்தர் இரட்சிப்பை கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். யூதாஸ் ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி தெரியுமா? வேதத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா ஆண்டவரை இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். வர வாரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் கொடுக்குறேன். ஜூடாஸ் ஆஸ்க் ஒன் கொஸ்டின் டு ஜீசஸ். என்ன கொஸ்டின் தெரியுமா? எடுத்து வாசிங்க. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம். இது யூதாஸ் காரியத்து கிடையாது. யூதாஸ் காரியத்து அல்லாத யூதா என்ற ஒரு சீஷன் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கின்றார். ஆண்டவரே எங்களுக்கு ஏன் ஆண்டவரே உம்முடைய அந்த இன்டென்ட்டை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்துகிறீர், இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்குரிய காரணம் என்ன என்று சொல்லி கேட்கின்றார். அது ஆண்டவர் இயேசுவாமி அந்த அன்பை குறித்து மிக அழகாக சொல்லுகின்றார். இன்றைக்குமாக ஆண்டவரை கர்த்தர் அந்த கிருபையின் வெளிப்பாட்டை நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். நாம் அனைவருமே இரட்சிக்கப்பட வேண்டும், அந்த மீட்பின் அனுபவத்திற்குள்ளாக நாம் அனைவரும் வர வேண்டும் என்று ஆண்டவரை கர்த்தர் தம்முடைய கிருபையை நம்முடைய வாழ்விலை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே அவருடைய கிருபையை நாம் நம்பி, ஆண்டவரை உம்முடைய கிருபையினாலே என்னுடைய இரட்சியும் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது அந்த இரட்சிப்பின் அனுபவத்தை நம்முடைய வாழ்விலே அருளி செய்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அடுத்ததாக நாம் பார்ப்பது கிரேஸ் அஸ் ரெஸ்டோரேஷன். அந்த மீட்டெடுத்த பொருளை நுண்ணிப்பாக நாம் பார்க்கின்றோம், அதை நாம் மறுசீரமைப்பு செய்கின்றோம். அந்த கிட்டார் ஒவ்வொரு ஸ்ட்ரிங்ஸையும் நாம் சரி செய்தால்தான் அந்த கிட்டாரில் சரியான ஒரு டியூன் வர முடியும். அதே போல் இந்த இரட்சிப்பை பெற்ற நம்முடைய வாழ்வை கர்த்தர் என்ன செய்கிறாரோ மறுசீரமைப்பு செய்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் அந்த 46ஆம் வசனம் 52ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது அந்த கண் பார்வை இழந்த மனிதன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி அவன் கேள்விப்படுகின்றான். இவர் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து வருகிறார், தாவீதின் குமாரன் வருகிறார் என்று சொல்லி, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகுந்த சத்தமாக அவன் கூப்பிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். அவன் எங்கே உட்கார்ந்திருந்தான்? அவன் வழி அருகே உட்கார்ந்திருந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை அந்த அவருடைய இறையலின் படி, அவருடைய தியாலஜிக்கல் படி இவன் முன்னோர்கள் செய்த குற்றமாக இருந்திருக்கலாம், அல்லது இவனுடைய குற்றமாக இருந்திருக்கலாம். இவன் கண் பார்வை இல்லாததற்கு காரணம் என்று சொல்லி பலவிதமான காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருந்தது.
ஆனால் ஆண்டவர் இயேசுவாமி அதை எதையும் பார்க்கவில்லை. அவனுடைய வாழ்க்கையிலே அவன் மீட்புக்காக அவன் கேட்கின்றான். அவனுடைய வாழ்வை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும். இதுவரைக்கும் அவன் வழியருகே உட்கார்ந்து கொண்டிருந்தான். தன் வாழ்நாள் முழுவதும் வழியருகே இந்த பாத்வேயில் உட்கார்ந்திருக்கும் பொழுது அநேக கேவலமான பேச்சுகள், அநேக இடுக்கண்கள், அநேக நெருக்கண்கள் அவனை சூழ்ந்திருந்தாலும் அவன் கேட்கிற, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். உம்முடைய கிருபை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் நீர் மரித்த இந்த லாசருவை நீ உயிரோடு நீர் எழுப்பினீர். நீர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறீர். இந்த வழிகரையே உட்கார்ந்து தான் உம்முடைய அதிசயமான காரியங்களையும் உம்முடைய அற்புதமான காரியங்களையும் என்னுடைய வாழ்க்கையில் நான் கேட்டிருக்கிறேன். ஆகவே தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும். இந்த எரிகோவில் இருந்து நீர் கடந்து எருசலேமுக்கு நீர் செல்கிறீர். அடுத்ததாக உம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகுது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இது என்னுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஆகவே எனக்கு நீர் இறங்கும் ஆண்டவர் என்று சொல்லி அந்த ரெஸ்டோரேஷனுக்காக தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும். எவ்வளோ நெருக்கங்கள் இருந்தாலும், இயேசுவை அநேக மக்கள் சூழ்ந்திருந்தாலும், அந்த சூழ்ந்திருந்த மக்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அங்கே விரோதியாக அங்கே பார்க்க இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த ஒரு மனிதன் தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் உரத்த சத்தமாக அவன் கூப்பிட்டு அங்கே ஆண்டவரிடத்திலே அந்த மறுசீரமைப்பை அவன் பெற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்குமாக நான் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்விலே, ஆண்டவரே, என்னுடைய வாழ்விலே எனக்கு நீர் இறங்கும் ஆண்டவரே, நீர் எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்திருக்கிறீர், உம்முடைய கிருபையை நம்பியிருக்கிறேன். வெறும் ரட்சிப்பின் அனுபவம் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்பிலே நான் நிலைத்திருந்து ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்விலே காணப்படுகின்ற பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்கின்ற மக்களாக இந்த நாளிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக அவனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவன் இயேசுவானருக்கு பின் சென்றான். அவன் வழியருகே உட்கார்ந்து கொண்டிருந்தான். அதுதான் அவனுடைய லைஃப்பை சர்வை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. இதுவரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் யாரையும் அவன் அணுகவில்லை. ஆனால் அவன் அணுகினான். அவனுடைய வாழ்வில் என் சுகத்தை பெற்றுக்கொள்கின்றான். அவன் தன்னுடைய மேல் வஸ்திரத்தை அவன் அங்கே விட்டுவிட்டு அவன் ஆண்டவராக இயேசுவுக்கு அவன் பின் சென்றான். இன்றைக்குமாக இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம், மறுசீரமைப்பினுடைய அந்த ரெஸ்டோரேஷனை பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் ஆண்டவராக இயேசுவுக்கு பின் செல்கின்ற மக்களாக நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கடைசியாக கிரேஸ் அஸ் ரெனிவல், நம்முடைய வாழ்வை அது ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கின்ற ஒன்றாக ஆண்டவருடைய கிருபை அது காணப்படுகின்றது. அவன் ஆண்டவராக இயேசுவுக்கு அவன் பின் செல்கின்றான். அங்கே ஆண்டவராக இயேசுவாமி சொன்ன ஒரு காரியம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று அங்கே சொல்கின்றான். அவனுடைய விசுவாசம் அவனுடைய வாழ்வில் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்கின்றது. அவன் குணத்தையும் பெற்றுக்கொள்கின்றான், ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்கின்றான். இயேசுவானவருக்கு அவன் பின் செல்கின்றான். ஒருவேளை இந்த மனிதன் தான் இந்த பெந்தைகோஸ்தே நாளிலே 120 பேரிலே இவனும் ஒருத்தன் அந்த மேலறை வீட்டிலே ஜெபித்து கொண்டிருந்த மனிதராக இருக்கலாம் என்று சொல்லியும் வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆகவே என்னுடைய வாழ்விலே இந்த புதுப்பித்தல் என்பது ஒவ்வொரு நாளும் அது காணப்பட வேண்டும். வாழ்வை மீண்டும் மீண்டும் நடத்துவதற்கு இந்த புதுப்பித்தல் நம்முடைய வாழ்விலே கண்டிப்பாக தேவை. அவை மீட்பை பெற்றுக்கொள்கிற நாம் மறுசீரமைப்பின் அந்த பாதைக்குள்ளாக நாம் கடந்து வரும் பொழுது நம்முடைய வாழ்வை கர்த்தர் ஒரு வடிவமைப்பு செய்கின்றார். அந்த வடிவமைப்பிலே ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட ஆண்டவரை கர்த்தர் இருந்து அவரை நாம் பின்பற்றி செல்லும் பொழுது நம்முடைய வாழ்வை ஆண்டவரை கர்த்தர் ஒரு புது மனிதனாக அவருக்கு நம்மை ஆண்டவரை கர்த்தர் அவர் புதுப்பிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அதான் அழகாக சொல்லுகின்றார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 சிதறுண்ட ஆடுகளைப் போல் நாம் இருந்தோம். ஆனால் இப்பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமாம்? நாம் திருப்பப்பட்டிருக்கிறோம். மெய்ப்பெரும் கண்காணிமானவருக்கு இடத்திலே நாம் திருப்பப்பட்ட ஒரு மக்களை நாம் காணப்படுகின்றோம். இதுதான் இந்த காஸ்பலுடைய சென்ட்ரல் கோர் என்று சொல்வார்கள். அந்த சுவிசேஷத்தினுடைய மைய கருத்து அந்த 24ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவின் மேல் சுமந்தார். ஆகவே இது இந்த காஸ்பலுடைய சென்ட்ரல் கோர் இதுதான். இந்த சுவிசேஷத்தினுடைய மைய கருத்து உண்மையாகவே நாம் இந்த பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காகவே சிலுவையில் எல்லாவற்றும் அவர் சுமந்த ஆண்டவராக இருக்கின்றார். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகின்றார், என்னுடைய சரீரத்தில் கிறிஸ்துவின் அடையாளங்களை நான் தாங்கி இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அதை யோபு ஒரு பகுதியிலே சொல்லுகின்றார். 13ஆம் அதிகாரத்தில் யோபு சொல்லுகின்றார், ஆண்டவரே, இந்த உலகத்திலே மனிதர்கள் பலவிதமான அடையாளங்களை நாடி கடந்து செல்கின்றார்கள்.
ஆனால் இந்த அடையாளங்கள் அவருடைய வாழ்விலே எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று யோபு ஒரு பகுதியில் அங்கு சொல்கின்றார். அது சேற்று குவியலுக்கு சமானம். மனிதன் தேடி அழைக்கின்ற அடையாளங்கள் அங்கே குப்பை என்று சொல்லியும் அங்கே யோபு அந்த பகுதியில் அங்கே சொல்கின்றார். ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்ற அடையாளம், நான் கிறிஸ்துவை என் வாழ்விலே அடையாளமாக நான் வைத்திருக்கின்றேன். இந்த கிருபையின் வெளிப்பாடை பெற்றுக்கொள்கின்ற நாம் இந்த உலக பிரகாரமாக இருக்கின்ற அடையாளங்களை நாடி நாம் கடந்து செல்கின்றோமா, அல்லது கிறிஸ்துவின் அடையாளங்களை நாம் பின்பற்றுகின்ற மக்களாய் காணப்படுகின்றோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு அவரை போல நாம் பாடுபட வேண்டும் என்று சொல்லிதான் இந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே 1 யோவான் 2:6 சொல்லப்பட்டது போல நாம் அவரிலே நிலைத்து இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரிலே நிலைத்திருந்து ஆண்டவரை கர்த்தர் எப்படி ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் லைஃப் வாழ்ந்தாரோ அந்த வாழ்வை நம்முடைய வாழ்வில் பின்பற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் நம்ம வாழ்வை நாம் அர்ப்பணிப்போம். கிருபையின் வெளிப்பாடு நம்முடைய வாழ்வில் மீட்பை கொடுக்கின்றது, நம்முடைய வாழ்வை மறுசீரமைப்பு செய்கின்றது, நம்முடைய வாழ்வை புதுப்பிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆகவே இந்த கிருபையின் வெளிப்பாட்டுக்காக ஆண்டவரே உம்மை நான் நம்பியிருக்கிறேன், உமது கிருபையினாலே நிறைச்சியும் என்று சொல்லி ஆண்டவரத்தில் நாம் கேட்போம். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட கர்த்தர் இடைப்படுவாராக. நம் யாவரும் எழுந்திருந்து கேட்ட வசனத்தின் அடிப்படையிலே அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தோடு நம்முடைய விசுவாசத்தை யாவரும் அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். திருச்சபைக்கான அறிவிப்புகள். சபைக்கான அறிவிப்புகள். இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு இறை நாமத்தை மகிமைப்படுத்துகின்றவர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். We once again welcome our pastor, Reverend David Prince Raj, who is officially starting from today. இன்று இந்த ஆராதனை நடத்த ஸ்பான்சர் செய்த அன்பு குடும்பத்தினர் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகின்ற நமது திருச்சபையின் மக்களுக்கு சபையின் சார்பாக பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வருந்துகின்றோம். நமது சபையின் உறுப்பினர் மிஸ்டர் எபினேசர் சாமுவேல் ராஜ் அவர்களுடைய தகப்பனார் மிஸ்டர் மேனுவல் ராஜ் ஐயா வயது 65 மார்ச் 17ஆம் தேதி கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் என்பதை துக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்க சபையாரை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Youth Fellowship announcement. The children who have completed 7th standard and going to 8th standard can start attending the Youth Fellowship from Saturday 28th March 2026 onwards. Kindly requesting the parents to take a note of this. Self-denial offering cover காணிக்கை பாடல் பாடும் பொழுது சபையாருக்கு கொடுக்கப்படும் பெரிய வெள்ளி ஆராதனையில் செலுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் நிகழ்வுகள். மார்ச் 22ஆம் தேதி மாலை ஞாயிறு காலா ஆராதனை பொது ஆராதனையாக இரவு 8 மணி முதல் 9:30 மணி வரை நடைபெறும். வரும் வியாழன் மார்ச் 26ஆம் தேதி வாட்ச் நைட் பிரேயர் பார்சனேஜில் வைத்து இரவு 10 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். மார்ச் 27ஆம் தேதி வெள்ளி ஆராதனை பாம் ஃப்ரைடே திருவிருந்து ஆராதனையாக இதே ஹாலில் வைத்து மாலை 4:45 மணி முதல் 6:45 மணி வரை நடைபெறும். ஃப்ரைடே ஸ்கூல் மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நடைபெறும். கடந்த வாரம் காணிக்கை விவரம். 13th
2 ஆண்டுகளிலும் ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்கென்றும் திருச்சபையின் ஊழியங்களுக்கென்றும் ஆண்டவரே வேட்புமனு செய்த உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாக எளியவன் என்றும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கையை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை என்று சொல்லப்பட்டது வேத வசனத்தின்படி. ஆண்டவரே உக்கிரானத்துவத்தை எங்கள் வாழ்விலே கர்த்தர் கொடுத்திருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகள் மூலமாக இந்த நாளிலே தெரிந்து கொள்ள இருக்க போகின்ற இவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே தங்கள் கொடுக்க போகின்ற அந்த ஸ்டூவர்ஷிப்பிலும் ஆண்டவரே உமக்கென்று உண்மையாகவும் உத்தமமாகவும் கரைபிடியாத கரங்களோடு ஆண்டவரே இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு அதற்கு கிருபை தாரும். உம்முடைய நாமத்தினாலே இவர்களை வாழ்த்தி ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதித்து அனுப்புகின்றோம். ஆண்டவரே முன்குறித்த ஒவ்வொரு காரியங்களும் இந்த திருச்சபையிலே கர்த்தர் தொடர்ந்து செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் ஒரு நல்ல பிதாவே, ஆமென். வருகின்ற நாட்களிலே தங்களுடைய பிறந்தநாள் மற்றும் திருநாட்களை அனுசரிக்கின்றவர்கள், இன்றைய நாளிலும் பிறந்தநாளை காணுகின்றவர்கள் பேபி கிறிஸ்டன் வில்லிரி, மிஸ்டர் பால் தங்கதுரை, மிஸ் ஏஞ்சலின் ரோஷிகா ராஜன், 21ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜேனட் ராஜகுமாரி, பேபி பிரதீக்ஷா சதீஷ், 22ஆம் தேதி மிஸ்டர் தீபக் காட்சன், 23ஆம் தேதி கோல்டாமில் தாசன், 25ஆம் தேதி மிஸ்ஸஸ் கேத்ரின் ஷிலோகரம் தங்களுடைய பிறந்தநாளை அனுசரிக்கின்றார்கள். இவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான இரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலம் கிருபை செய்கிறார் என்ற வேத வசன வாக்குத்தத்தம் பிரகாரமாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். இவர்களுக்கு ஒரு சிறப்பான பாடலை பாடும் பொழுது பிறந்த நாளை அனுசரிக்கின்றவர்களும் ஆண்டவரை கர்த்தருக்கு நன்றி படைக்கிறவர்களும் முன்னே வருமாறு அன்போடு கூட அழைக்கின்றோம். அதிசயமாய் உருவாக்கப்பட்டபடியாலும் இத்துதிப்பேன் என்று சொல்லி உடைய பக்தன் சொன்னது போல மீண்டுமாக இன்றைய நாளிலும் நாட்களிலும் பிறந்த நாளை காண இருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளின் வாழ்விலும் அநேக ஆசீர்வாதமான காரியங்களை கர்த்தர் நீர் கொடுத்திருக்கிறீர். நீர் அருளிச்சதை கிருபைகளுக்காக இரக்கத்திற்காக உம் நன்பிக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த புதிய ஆண்டவரை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டுகளாய் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை ஒரு வாழ்வில் சூழ்நித்துக் கொள்கிற நாட்களாய் தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாமத்தினாலே இப்பொழுது வந்திருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் ஒரு நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கை பாடலாக நம் யாவரும் எழுந்திருந்து நீ உனக்கு சொந்தமல்லவே மீட்கப்பட்ட பாவ என்ற பாடலினை பாடுவோம். அப்பொழுது கர்த்தர் நாம் மகிமைக்கின்று ஆண்டவரை கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை காணிக்கையாக படைப்போம். நீயோ
ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, நம்ம நம்மில் சின்ன ஓய்வு நாளிலும் இந்த ஆராதனை கலந்து கொள்வது கத்தர் கிருபை பாராட்டியிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த கிருபையின் வெளிப்பாட்டை என் வாழ்விலே கத்தர் அருளி செய்திருக்கிறீர். கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். உம்முடைய கிருபை நாளிலே நிறைச்சியும் உம்முடைய அதிசயமான கிருபையின் வாழ்வை விளங்க பண்ணினபடியால் அவருக்கு சோத்திரம் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, அந்த கிருபை எங்களை மீட்கின்ற கிருபையாக, என் வாழ்வை மறுசீரமைக்கின்ற உம்முடைய கிருபையாக, என் வாழ்வை புதுப்பிக்கின்ற உம்முடைய கிருபையாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜீவிகள் கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த எழுந்து காலங்களிலே உம்முடைய சமுத்திரங்களை காத்திருந்து ஆண்டவரே உடைய பாதத்தினுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற ஒவ்வொரு கத்தினீர் ஆசீர்வாதையும் உம்முடைய கிருபையும் உம்முடைய பாதுகாப்பின் கரமும் உம்முடைய ஆசீர்வாதமும் உம்முடைய சமாதானம் ஒவ்வொருடைய வாழ்விலே தங்கப்படுற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்திலே வாங்கி உமக்கென்று கொடுக்கத்தக்கதான கிருபையில் என் வாழ்விலே கத்தனீர் அருளை செய்திருக்கிறீர். இப்பொழுதும் அவனுடைய சமூகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற காணிக்கை கத்ததாமே தயவாய் நீர் அங்கீகரித்து நீர் ஆசீர்வதித்து உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கும் கத்த நீர் பயன்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கின்றோம். கடந்த நாட்களிலே ஆண்டவரே, அருமையான திருச்செபியை சார்ந்த அருமையான எப்னேசருடைய தகப்பனார் ஆண்டவரே இமானுவேல் ராஜ் அவர்கள் ஆண்டவரே இந்த உலகத்தை விட்டு பிரிந்து நித்திய ராஜ்யத்திற்காக கத்தனை அழைத்திருக்கிறீர். அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த பிரிந்த இந்த குடும்பத்திற்கு வேண்டிய சமாதானத்தையும் மாறுதலையும் ஆண்டவரே வாழ்விலே கத்தனை அருளி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அந்த குடும்பத்து மக்களோடு உடைய கிருபை தங்கியிருக்கட்டும். இந்த ஆலய ஆராதனை முடிந்த பின்பு நடைபெற்றிருக்கிற திருச்சியுடைய தேர்தலுடைய கரங்களை அர்ப்பணிக்கின்றோம். எல்லாவற்றும் சமாதானத்தின் தேவன்தாமே ஒவ்வொரு காரியங்களையும் சமாதானத்தோடு நாங்கள் நிறைவு செய்தும் நாமத்தை மகிமைப்படுத்தி கரஞ்சல் கிருபை தாரும். உடைய கரங்கள் மீண்டுமாக இந்த நாளையும் எங்களையும் இந்த ஆராதனையும் அது ஆராதனை முடிந்து நடைபெறுகின்ற ஒவ்வொரு காரியங்களை அர்ப்பணிக்கின்றோம். கத்தனை பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய தயவுள்ள கிருபைக்கும் இரக்கத்திற்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இரண்டும் சதா நாட்களிலும் நிலைத்திருப்பதாக. வேண்டல் கேளும் தூய தந்தை என்றதிலே முதல் சரணத்தையும் ஆறாவது சரணம் பிதா மைந்தன் தூயாவி விலகாதையும் என்ற சரணத்தையும் பாடி இந்த ஆராதனை நாம் நிறைவு செய்வோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு கூட நாம் கடந்து செல்வோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். உங்களை யாவருக்கும்